சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். வெல்கம் டு அல்லீஸ் தர்பார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஜாலி ஜாலி. எங்கள் வீட்டுக்கு சம்மர் ஹாலிடேஸ்க்கு என் பேரனும் பேத்தியும் வந்திருக்காங்க. மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுத்தரணுமாங்கிற மாதிரி என் பேர பசங்க பாட்டி உங்களுக்கு நாங்கள் ஓரியோவில் மில்க் ஷேக் பண்ணித்தரோம் பாட்டி அப்படின்னு சொல்லி இப்போ செய்ய போகிறாங்க. அதுக்குண்டான எல்லா இன்க்ரீடியன்ஸையும் இப்போ ரெடியாக வச்சுருக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஓரியோ பிஸ்கெட் பேக்கெட்டை கட் பண்ணி பிஸ்கெட்டெல்லாம் ரெடியாக வச்சுருக்குறாங்க. சர்க்கரை வச்சுருக்குறாங்க. அண்டு வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஃபேமிலி பேக் அது வச்சுருக்குறாங்க. அப்புறம் கேட்பரிஸ் மில்க் டைரி மில்க் அது வச்சுருக்காங்க. மிக்சியில் ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் மோரோவர் 1/2 லிட்டர் பாலை இப்போ காய்ச்ச போகிறாங்க. வாங்க என் பேரன் பேத்திகள் எப்படி ஓரியோ மில்க் ஷேக் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போமா? கம் ஆன், லெட்ஸ் கோ. சொல்லுங்க. ஹலோ, ஹாய் எவ்ரிபடி. என் பேர் அபினவ். நான் 6th. நானும் எங்க அக்காவும் சேர்ந்து ஓரியோ மில்க் ஷேக் போட போறோம். ஓகே. என் பேர் அவந்திகா. நான் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். கரூர்ல இருந்து வந்திருக்கேன். நம்ம எப்படி ஓரியோ மில்க் ஷேக் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். ஓகே, என்ஜாய். இப்போ இந்த ஓரியோ மில்க் ஷேக்கில் போடுறதுக்குங்க கேட்பரிஸ் 4 போட்டால் போதும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை அரைக்கும் போது இதையும் சேர்த்து நாங்கள் அரைச்சிடுவோம். கடைசியாக இதை அப்படியே கிளாஸில் மில்க் ஷேக்கை ஊற்றிட்டு இதே கேட்பரிஸை வந்து நாங்கள் துருவியும் போட்டுருவோங்க. ஸோ அதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தான் இப்போ நாங்கள் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். கடைசியாக நாங்கள் வீடியோ எண்டில் இந்த ஓரியோ மில்க் ஷேக்குக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நாங்கள் கொடுத்துட்றோங்க. நாங்கள் ஓகே, முதலின்னு சொல்லு. இப்போ நாங்கள் வந்து ஓரியோ மில்க் ஷேக்குக்கு ஒரு பெரிய பாக்கெட் ஃபுல்லாக ஓரியோ போட போகிறோம். கிட்டத்தட்ட அந்த பேக்கெட்லங்க ஒரு 10 பீசஸ் மோரார்லெஸ் இருக்குங்க. இந்த மாதிரி ஓரியோ பிஸ்கட் வித் க்ரீமோட உள்ள அந்த பிஸ்கட் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க கடையில். ஆல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லலாம் இருக்குங்க. இப்போ பாருங்கங்க, இந்த மாதிரி இந்த 200 ml டம்ளர்லால் 2 டம்ளர் பாலுங்க. அதை இந்த ஓரியோவோட சேர்த்து ஊற்றி நல்லா நாங்கள் இப்போ அதை அடித்து எடுக்க போகிறோங்க. போட்டுக்கிட்டு ஊற்றிடாது. இப்போ பாருங்கங்க, இப்படி பிடிச்சி ஊற்று. ஊற்றிடலாமா? இப்போ பாருங்கங்க, ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் பால் ஃபுல்லாக ஊற்றுறோம். இதே மாதிரி இன்னொரு டம்ளர் பாலும் ஊற்றி அடிக்கணுங்க. நாங்கள் அடிச்சுட்டு இப்போ ஓரியோ மில்க் ஷேக்ல 2 ஸ்பூன் அளவு சக்கரை போட போறோம். சரி பாப்பா நீ வந்து சொல்லு. இல்ல அவ ஐஸ்கிரீமும் அதுவும் போடுவோம். ஐஸ்கிரீமும் சாக்லேட்டும் போடுவோம். இப்போ பாருங்கங்க, ஒரு ஐஸ் கியூப்ஸுங்க ஒரு 4-5 போட்டிருக்கோம். இப்போ நாங்க ஓரியோ மில்க் ஷேக்ல கொட்ட போறோம். இப்போ என் சிஸ்டர் வந்து பாரி சொல்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த 4 டைரி மில்க் எடுத்தோம்னா அதை வந்து உள்ள போட்டுடலாம். இப்போ நம்ம ஐஸ்கிரீம் வெனிலா ஐஸ்கிரீம் போட்டுடலாம். 2 கரண்டி கரெக்டா இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ போடலாம். நான் 2 கரண்டி போடுறேன். இப்போ நம்ம இதை எல்லாத்தையுமே கிரைண்ட் பண்ணிட்டு அப்புறமா நாங்கள் வந்து இந்த ஓரியோ மில்க் ஷேக்கோட லாஸ்ட் இதை பார்க்க அரைச்சிட்டு அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கங்க எல்லாம் இப்போ நான் வந்து ஓரியோ மில்க் ஷேக்கை இப்போ நம்ம போட்டதெல்லாம் இப்போ அரைக்க போகிறோம். போதும், ஆஃப் பண்ணு. ரெட் பட்டன் ஆஃப் பண்ணு. இப்போ பாருங்கங்க, இந்த பசங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் போட்டு ஒரு தடவை அரைச்சி பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். சுகர் டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் திருப்பி 1 டேபிள் ஸ்பூன் அளவு
சுகரை ஆட் பண்ணோம். கொஞ்சம் நமக்கு க்ரீமியாக வேணும் இல்லையா? இங்கே பாருங்கள், இப்போ இது வந்து நம்ம கலந்தோம்னு சொன்னால் கொஞ்சம் வாட்டரிஷாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக வேணுங்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்கூப் வெண்ணிலா ஐஸ்கிரீம் இதோட சேர்க்குறோங்க. போதும். இப்போ சேர்த்து அரைக்க போகிறோங்க. இதை மூடி கொண்டு ஃப்ரிட்ஜில் ஃபஸ்ட்டு வை. அது இதாக மெல்ட் ஆகிடும். அப்படியே அது ஃப்ரீசர்லேயே வை. கீழே கீழே வை, அப்படியே தொடச்சிக்கலாம். உங்களுக்கு மூட தெரியாது, நான் மூடிட்டேன். நான் அரைச்சிட்டு கிளாஸில் ஊற்றிட்டு காட்டுறேன்னு சொல்லு. இப்போ அரைச்சிட்டோம், நம்ம கிளாஸ்ல ஊத்திட்டு அப்புறமா அதோட ஃபைனல் அவுட்புட்டை காமிச்சிடலாம். ஓகே. நம்ம வந்து டைரி மில்க் துருவி ஓரியோ ஃப்ளேவருக்காக மேலே போட போறோம். இந்த டைரி மில்கை இப்போ துருவி வச்சுக்கிறவங்க அந்த கிளாஸில் இந்த ஓரியோ மில்க் ஷேக் அடித்ததை ஊற்றிட்டு மேலே கொஞ்சோண்டு ஐஸ்கிரீமை சேர்த்துட்டு ஐஸ்கிரீம் மேலே இந்த துருவின கேட்பரிஸை சேர்க்கணுங்க. நாங்கள் சேர்த்துட்டு காட்டுறோங்க. இந்த மில்க் ஓரியோ சேர்த்து பால் சேர்த்து ஐஸ்கிரீம் சேர்த்து எல்லாம் நல்லா மிக்சியில் சூப்பராக அடித்து எடுத்து இப்போ கிளாஸில் ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் போட போகிறோம். இப்போ நாங்கள் இந்த ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் எடுத்து நம்ம இப்போ ஜாரில் போட போகிறோம். அது மாதிரி இது போட்டாச்சு. இப்போ இந்த டைரி மில்க் துருவி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த டைரி மில்க் அதை இதில் ஆட் பண்ண போகிறாங்க. அப்படியே மேலாக போடும் லைட்டாக. அது மெல்ட் ஆயிடுச்சிங்க. அது அதனால் ஒட்டிக்குது கிளாஸில். ஸோ போதும் போதும், ரெடி ஆயிடுச்சு ஓரியோ மில்க் ஷேக். உங்களுக்கு வேணும்னா அழகா இருக்கிறதுக்கு நீங்க பிஸ்கெட் இதுக்கு மேலே வச்சு ஸ்டா போட்டு குடிச்சுக்கலாம். இந்த மில்க் ஷேக் ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. என்னங்க, எங்கள் பேரனும் பேத்தியும் அவங்களே செல்ஃபாக ஓனாக செஞ்ச இந்த ஓரியோ பிஸ்கெட் மில்க் ஷேக்கு எப்படி இருந்ததுங்க? உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லார் வீட்லேயும் இந்த சம்மருக்கு அவங்கவுங்க வீட்டில் எல்லாம் பேரன் பேத்திகள்லாம் அருமையாக வந்திருப்பாங்க. நான் அதை செய்கிறேன், நான் இதை செய்கிறேன்னு சொல்லி பாட்டிங்களை நம்மளை போட்டு எல்லாம் அன்பால் ரொம்ப நம்மளை வந்து பாடாப்படுத்தி எடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு சந்தோஷமான தருணம் தாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் பேரன் பேத்திங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அதுங்க என்ன செய்யணும்னு செஞ்சு காட்டணும்னு ஆசைப்படுதுங்களோ அதை இந்த மாதிரி வீடியோ எடுத்து ஒரு ஷார்ட் வீடியோவாவோ இல்லை வீடியோவாவோ சேனலில் அப்லோட் பண்ணுங்கங்க. கண்டிப்பாக அதை பார்க்கும்போது பசங்களுக்கும் சரி நமக்கும் சரி ரொம்ப அளவிட முடியாத சந்தோஷங்க. எவ்வளோ கோடி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு சந்தோஷம். செல்லக்குட்டிங்களா, அருமையாக ரெடி பண்ணிட்டீங்க. பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். சேனலில் அப்லோட் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, டன். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ பாருங்கங்க, என் பேர பசங்க போட்ட அருமையான ஓரியோ மில்க் ஷேக் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா அதில் இன்னொரு பக்கம் அந்த வச்ச அந்த ஓரியோ பிஸ்கெட்டு உடஞ்சி கீழே விழுந்துருச்சுங்க. பசங்க அதுங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக, ரொம்ப எப்படி சொல்கிறது, என் பேர பசங்களை நானே ரொம்ப பெருமையாக சொல்லலாம். சொல்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. பட் இருந்தாலும் அதுங்களுடைய வயசுக்கும் பக்குவத்துக்கும் ரொம்ப அருமையாக இதை ரெடி பண்ணி சூப்பராக உங்களுக்கு சர்வ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதை விட என்னங்க வேணும்? நம்ம பேர பசங்களான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக சூப்பராக பண்ணியிருக்காங்கங்க. எனக்கு சந்தோஷത്തിന് உச்சத்தில் இருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்க. அருமையாக பாருங்களேன், நம்ம எவ்வளோ சேனலில் சமையல் போடுறோம். சிம்பிளாக ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் தாங்க. கடன்னு எல்லாம் பட்டி இதை போடுங்க, பட்டி அதை போடுங்க. ஐயோ ஏண்டி இதை போட்டேன், நான் தானே போடுறேன்னு சொன்னேன். பாருங்க பாட்டி அப்படிலாம் சண்டையை போட்டுவிட்டு அதுங்க அந்த மாதிரி சண்டை போட்டுக்க பார்க்கும்போதே ஒரு பக்கம் சிரிப்பாகவும் ஒரு பக்கம்
சந்தோஷமாகவும் அவ்வளோ அழகாக நான் மிக்சியை மட்டும் அரைச்சி கொடுத்தேங்க, அவ்வளோதாங்க. பாக்கி ஒவ்வொன்றையும் என் பேர பசங்க தான் எல்லாம் அழகாக செஞ்சு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்காங்கங்க. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் பேர பசங்களையும் இது மாதிரி இந்த சம்மர் ஹாலிடேஸில் அதுங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபீஸ் எதுவானாலுங்க, கூல்ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், ரெசிபீஸாக இருக்கட்டும், எதுனாலுங்க அதுங்க கையால் இந்த மாதிரி செய்ய சொல்லி வீடியோ எடுத்து போடுங்க. அதுக்கு ஈடுனா எதுவும் இல்லைங்க. வாழ்த்துக்கள்ங்க. வாழ்க வளமுடன். அடுத்த ஒரு ரெசிபியை எங்கள் பேர பசங்களாலேயே நான் தயார் பண்ணி சீக்கிரம் அடுத்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேங்க. ஹாவ் இட் எம்மி எம்மி. see you next. bye. நீங்களும் சொல்லுங்கள். have it சொல்லுங்கள். Have it and be happy. Like and subscribe Ali's Darbar channel. Bye. நீ சொல்லு. Me also same only. Thank you. Bye. Bye.